மச்சான் நம்மள சாச்சு புட்டாங்க மச்சான். இப்படி வந்து எஸ்ஆர்எச் டெல்லியை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல டெல்லி எஸ்ஆர்எச்சை ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டெல்லிக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணி வித்தியாசமா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றேன்னு சொன்னாங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு டவுட்டாக இருந்துச்சு, என்னப்பா எல்லாரும் டாஸ் வின் பண்ணால் பவுலிங் தானே சூஸ் பண்ணுவாங்க, இவங்க என்ன பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம ஆச்சரியப்பட்டோம். இருந்தாலும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, இதனால இவங்க நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டெல்லிக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்டை எடுக்க போகிறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேற. அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ரன் அவுட் ஆகி நடை கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் இசான் கிசானு ஹெட்டு இவங்கெல்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க. இதனால எஸ்ஆர்எச் வந்து இன்னைக்கு வெறும் 163 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுவும் இந்த அளவுக்காவது ரன் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் அனிகேஷ் வர்மா தாங்க. ஏன்னா இவர் தான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து 74 ரன் எடுத்து நொறுக்கி தள்ளினாரு. இவரோட இன்னிங்ஸ்னால மட்டும்தான் இன்னைக்கு எஸ்ஆர்எச் வந்து இவ்வளோ ஸ்கோரையாவது எடுத்திருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப மோசமாக வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இதுலையும் எஸ்ஆர்எச்சோட ரன்னை இவ்வளோ கம்மியாக வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு யார் தெரியுமா காரணம்? மிச்சல் ஸ்டார்க் தாங்க காரணம். ஏன்னா மனுஷன் இன்னைக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 5 விக்கெட் எடுத்து பட்டாய கிளப்பிட்டாரு. பத்தாவதுக்கு குல்தீப் யாதவ் நான் மட்டும் சும்மா இருப்பேனா, நானும் என் பங்குக்கு 3 விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒரு மரண மாசான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இவங்களோட பவுலிங்கை வந்து எஸ்ஆர்எச்னால ஃபேஸ் பண்ணவே முடியலங்க. இதனால தான் வெறும் 163 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே கூட நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்கோரை டெல்லி ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் எஸ்ஆர்எச் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சமாவது டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறங்க. ஜேக் ஃப்ரேசரும் டுப்ளிசஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே 10 ஓவர்லேயே டெல்லி வந்து 80 ரன் வந்து எடுத்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஈஸியாக டெல்லி மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்போ தான் அன்சார் இருந்துக்கிட்டு எப்படியும் நாங்கள் மேட்சை தோக்க தான் வந்து போகிறோம், நான் அட்லீஸ்ட் விக்கெட்டாவது எடுத்துக்கிறேனேன்னு அவர் வந்து மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்தாருங்க. ஆனால் என்ன தான் அவர் 3 விக்கெட் எடுத்தாலும் ஸ்கோர் கம்மியாக இருந்தனால டெல்லி ரொம்ப அசால்ட்டாக 16வது ஓவர் முடிவிலே இந்த மேட்சை வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து டெல்லி இந்த மேட்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் டெல்லியோட சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் பேட்டிங்கில் டுப்ளிசஸ் கொடுத்த அதிரடியான பேட்டிங்கு தாங்க. ஏன்னா மனுஷன் 27 பாலில் ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பினாரு. அந்த அளவுக்கு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இந்த மேட்சை டெல்லி ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்ச்சில் வந்து எஸ்ஆர்எச் தோத்தது ஒரு பெரிய அப்செட்டாக வந்து இருந்திருக்குங்க. ஏன்னா போன மேட்ச்சில் வந்து எஸ்ஆர்எச் தோத்துட்டாங்க, இந்த மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கண்டினியூஸாக 2 மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் டெல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக 2 மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த ஐபிஎல் சீசனில் டெல்லியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் டெல்லி என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.